வாங்க நம்ம அடுத்து முடிக்க போகிறோம் இல்லைங்களா. 2019 வந்து ஒரு வழியாக முடிக்க போகிறோம். இன்னும் ஒரு 5 இம்பார்ட்டன்ட் சம்ஸ் இருக்குது. அதை பார்த்து முடிச்சிட்டோம்னா 2019 முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் தினமும் ஒரு 10 சம்ஸுங்க மாதிரி நம்ம ஏற்கனவே இந்த மாடல் படித்தோம் இல்லைங்களா. இந்த மாடலில் வர வேறு சம்ஸை வந்து நம்ம டெய்லி தினமும் 10 சம்ஸ் அப்படிங்கிறதுல நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று பாருங்கள். sin 3a = cos of a - 26ன்னு கொடுத்துட்டான். 3a வந்து ஒரு அக்யூட் ஆங்கிள்னு கொடுத்துட்டான். ஏவை கேட்குறான். இது ஒன்றுமே இல்லைங்க, ஒரே ஒரு ஃபார்முலா இருக்குது. அதை அப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். இப்போ sin 3a = cos of a - 26 அதை எழுதிக்கலாம். சரிங்களா. அடுத்தது நம்மளுக்கு வந்து கான்செப்ட் படி என்னென்னா, sin தீட்டாவை எப்படி எழுதலான்னா cos of 90 - தீட்டான்னு எழுதுவோம். sin தீட்டாவை cos of 90 - தீட்டான்னு எழுதுவோம். சரிங்களா. அப்போது இந்த sin 3a = cos of a - 26 கொஸ்டினில் கொடுத்தாங்க. ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அப்போ cos of 9 இப்போ sin 3aவை எப்படி எழுதலாம்? sin தீட்டாவாக இருந்தால் இங்கே தீட்டா போடுறோம். இங்கே 3a இருந்தால் அப்போ என்ன போடலாம்? cos of 90 - 3a = cos of a - 26. சரிங்களா. இதை நம்ம ஒன்றுமே பண்ணது அப்படியே தான் இருக்குது. இதில் சைனுக்கு ஃபார்முலா நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு, cos of 90 - தீட்டான்னு. அப்போ இந்த தீட்டாவை எடுத்துகிட்டு நம்ம 3aவை போடுறோம். அவ்வளோதான். அடுத்து என்ன ஆகும்னா, இந்த காசும் இந்த சைடு உள்ள காசும் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ நம்மளுக்கு இது மட்டும்தான் மிச்சம் இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம மெத்தடில் நம்ம சால்வ் பண்ணிக்கலாங்க. இப்போ -3a ஆல்ரெடி இங்கே இருக்குது. a இந்த பக்கம் வந்துருச்சுன்னா -aன்னு வரும். இப்போ -3a - a. அப்போ இது பக்கத்தில் ஒன்றுக்கு தான் அர்த்தமா? அப்போ -4a. ஏன்னா ரெண்டுமே மைனஸ்னால் ஆட் பண்ணி மைனஸ் சைன் தான் போடுவோம். இப்போ -4a = -26 -90 ஆயிருமா. ஸோ -116 வந்துடுச்சு. இப்போ -a கேன்சல் பண்ணி விட்ருங்க. அப்போ a = 116/4 அதை வகுத்துக்குங்க. இப்போ 29 டிகிரி. அவ்வளோதான். ஸோ இதில் நம்மளுக்கு இந்த ஒரே ஒரு ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா இந்த சம்மு போட்டாலாம். sin θ = cos of 90 - θ. அடுத்தது 27வது பாருங்கள். kite is flying with a string of length 200 meter. அந்த stringோட length 200 meter. Thread makes an angle 30 degree with the ground, then the distance of the kite from the ground level. த்ரெட் வந்து எவ்வளோ டிகிரி ஆங்கிள் வந்து மேக் பண்ணுது அப்படின்னா, கிரவுண்டில் 30 டிகிரி மேக் பண்ணுதுன்னா, இப்போ கீழே இருந்து கிரவுண்ட் லெவலில் இருந்து அந்த கைட்டு வந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். டிஸ்டன்ஸ் ஆஃப் த கைட் ஃப்ரம் த கிரவுண்ட் லெவல் கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் போட்டுக்கோங்க. ஸ்ட்ரிங்கோட லென்த் எவ்வளவு? 200. இப்போ இப்படி தான் பறக்கும் இல்லையா. இதுதான் கைட்டு, இப்படி பறக்குது. இது கைட்டு, இது கைட்டு. இப்போ எத்தனை மீட்டர் வந்து ஸ்ட்ரிங்கு? 200 மீட்டரில் பறக்குது. எவ்வளோ டிகிரி மேக் பண்ணுது கிரவுண்டில்? 30 டிகிரி மேக் பண்ணுது. இங்கேருந்து இதுதான் கிரவுண்டு, இது கிரவுண்டு. அப்போ கிரவுண்ட்லேருந்து இந்த கைட்டு எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த ஹெச்சு தான் கண்டுபிடிக்கணும். இதை நம்ம இங்கே எக்ஸுன்னு எடுத்துருக்கோம். அவ்வளோதான். இது வந்து உங்களுக்கு வந்து 90 டிகிரி இல்லைங்களா, அதனால் 90 டிகிரி போட்டிருக்கோம். ஸோ இப்போ நம்ம இதுதான் கண்டுபிடிக்கணும். இதுதான் கண்டுபிடிக்கணும்னா இங்கே தான் தீட்டா இருக்குது. ஸோ இது வந்து தீட்டாவுக்கு நேர் எதிராக என்ன இருக்கோ அதை வந்து ஆப்போசிட் சைடுன்னு சொல்லுவோம். தீட்டாவுக்கு ஆப்போசிட்டில் உள்ளது ஆப்போசிட் சைடு. அப்போ என்ன வரும்? ஃபார்முலா வந்து sin தீட்டாவுக்கு என்ன ஃபார்முலானா ஆப்போசிட் பை ஹைபாத்தனஸ். இதுதான் ஹைபாத்தனஸ். இந்த பெருசாக படுத்துட்ருக்கா இல்லைங்களா, இவன் தான் ஹைபாத்தனஸ். இவன் தான் இருக்கிறதுலே பெரிய சைடு. இப்போ sin θ = ஆப்போசிட் பை ஹைபாத்தனஸ். இப்போ ஆப்போசிட் என்னது? ஏபி பை ஹைபாத்தனஸ் என்னது? ஏசி. அப்போ x/200. இப்போ sin 30 என்ன? 1/2. அப்போ x = 200/2 100. 100 மீட்டர் தான் இதோட உயரம். புரிஞ்சிச்சுங்களா? ஆப்போசிட் சைடு கண்டுபிடிக்கணும். ஏன்னா ஹைட்டு தான் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த சைடு வேணும்னா ஆப்போசிட் கேட்டால் தான் போட முடியும். சப்போஸ் அவன் இந்த சைடு கேட்டாங்க அப்படின்னாங்கன்னா காசு வச்சு போடுவோம். ஏன்னா இந்த சைடை வந்து அடுத்துள்ள பக்கம் அட்ஜசன்ட் சைடுன்னு சொல்லுவோம். இது எதிர்பக்கம். எதிர்பக்கம் பை கர்ணம். sin θனா என்ன போடணும்? எதிர்பக்கம் பை கர்ணம். சரிங்களா. அடுத்தது ஒரு முக்கியமான சொன்ன x = x at x = 4 of n - 1 n belongs to n. y such that y = 3 power n minus 2 power n minus 1
n பிலாங்ஸ் டு என்ன எக்ஸ் யூனியன் ஒய் கண்டுபிடிக்கணும். இதுக்கு என்ன பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு இங்கே வந்து என்ன கொடுத்துருக்கான் பாருங்கள், ரெண்டுமே வந்து என்னன்னு தான் கொடுத்துருக்கான். என்னென்னா என்ன அர்த்தம், இயல் எண்கள். அப்போ இயல் எண்கள்னால் n = 1 2 3 4 அப்படி சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ இங்கே x = 1ன்னு போடுங்க. அப்போ என்ன ஆயிரும், 1 - 1 0, இப்போ 0 ஆயிரும். அடுத்தது x = 2 போடுங்க. இப்போ 2 - 1 1, 4 × 1 1, x = 3 இப்படி போட்டே போனீங்கன்னா 0 4 8ன்னு போயிட்டே இருக்கும். அடுத்து அதே மாதிரி ஒய்க்கும் போடுங்க, n = 1. இப்போ 3 - 2 - 1 0 வருது, n = 2 போடுங்க. இப்போ 3² - 2 × 2 - 1, இப்போ 9 - 4 - 1, இப்போ 4, n = 3 இப்படி போட்டே வாங்க. சரிங்களா. இப்போ என்ன கேட்குறான், எக்ஸ் யூனியன் ஒய். அப்போ இது ரெண்டையும் சேர்த்துனீங்கன்னா இப்போ 0 4 8 20 எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும். இங்கே 0 4 20 எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும். ஆனால் அந்த எக்ஸையும் நீங்கள் ஒய்யையும் சேர்த்துனீங்கன்னா இது வந்து எக்ஸு. இப்போ எக்ஸையும் ஒய்யையும் சேர்த்துனீங்கன்னா பாருங்கள் 0 4 8 20 இதில் இந்த ஒய்யில் உள்ளது எல்லாமே உங்களுக்கு வந்து எக்ஸில் வந்துடுது. அப்போ எக்ஸ் யூனியன் ஒய்யை நம்ம எக்ஸுன்னு எழுதிடலாம். ஏன்னா எக்ஸையும் ஒய்யையும் சேர்த்தா எக்ஸ் கவர் ஆகுது. ஸோ எக்ஸ் யூனியன் ஒய் = எக்ஸு. ஸோ நெக்ஸ்ட் ஒன், find the measure of an angle if 6 times its complement is 12 less than twice its supplement. அதாவது காம்ப்ளிமெண்ட்டாக எதுலேருந்து கழிப்போம்னா 90லேருந்து கழிப்போம். சப்ளிமெண்ட்னா என்ன அர்த்தம்னா 180லேருந்து கழிக்கணும். சரிங்களா. காம்ப்ளிமெண்ட்னா சீனா இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. காம்ப்ளிமெண்ட்னா என்னது, சி தான் இருக்குது. சப்ளிமெண்ட்னா சி வந்து ஒரு ரிவர்ஸில் ஒரு சி வருது இல்லையா, இங்கே ஒரு சி பாருங்கள், இது ஒரு சி இது ஒரு சி இல்லைங்களா. அப்போ 2 சி வருது. இப்போ இது 180,000. அப்போ இது வந்து காம்ப்ளிமெண்ட்னா ஒரு சி தான், அப்போ 90 இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா. இப்போ என்ன கண்டிஷன் கொடுத்துருக்கான் பாருங்கள், 6 times its complement is 12 less than. அதாவது 6 வாட்டி காம்ப்ளிமெண்ட்டை பெருக்கிறது வந்து 12லேருந்து கழித்து 2ஆல் சப்ளிமெண்ட்டை பெருக்கிறதுக்கு சமம்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 6 வாட்டி காம்ப்ளிமெண்ட்டை பெருக்கிறது வந்து 2 வாட்டி சப்ளிமெண்ட்டை பெருக்கி 12 கழிக்கிறதுக்கு சமம். இது எழுதி இதை மட்டும் கரெக்டாக ஆகிட்டிங்கன்னா அப்புறம் நம்ம போட்டுடலாம். அப்புறம் இதை ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணுங்கள். 360 - 2x - 12. ஸோ இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி ஒரே சைடு கொண்டு வாங்க. எக்ஸெல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா இந்த பக்கம் ப்ளஸ் ஆயிரும். நம்பர்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துட்டு இது நம்ம எப்பவும் போல் உங்கள் இஷ்டப்படி நீங்கள் எப்படி வேணாலும் அதை சால்வ் பண்ணிக்கலாம். இதில் முக்கியமாக நம்ம இதை தான் பண்ணோம். இது வந்து குழப்பறதுக்கு ஒன்றும் இல்லை. இது 6 வாட்டி பெருக்கிறது வந்து சப்ளிமெண்ட்டை 2 வாட்டி பெருக்கி 12 கழிக்கிறதுக்கு சமம். சப்ளிமெண்ட்னா 180 ஞாபகம் வச்சுக்கோங்க, காம்ப்ளிமெண்ட்னா 90 ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இந்த மாடலில் ஒரு சம் கேட்டே இருக்கிறாங்கங்க. இதுவுமே வந்து பார்த்துங்க 10th தான். அதாவது பேப்பர் 2வை பொறுத்த வரைக்கும் அதிகமாக வந்து பாருங்கள், நம்ம பார்த்ததில் வந்து அதிகமாக பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். 10th நிறைய சம்ஸ் வந்திருக்கு. இப்போ NA 285, NB 195, NF யூனியன் 100 இது கண்டுபிடிக்கணும். இதுதான் கண்டுபிடிக்கணும். NA' யூனியன் B'. அப்போது இதுக்கு ஃபார்முலா வந்து யூனியன் கொடுத்துருக்காங்க. NA இருக்குது, NB இருக்குது, யூனிவர்சல் செட்டு கொடுத்துட்டான். ஏயும் பிக்கும் யூனியன் கொடுத்துட்டாங்க. அப்போது ஃபார்முலா நார்மல் ஃபார்முலா என்ன, NA∩B வேணும்னா NA + NB - NA ∩B. இப்போது இதில் என்ன இருக்குது, 285 + 195 - 410. ஸோ இதை கண்டுபிடிச்சோம்னா 70 வருது. ஆனால் கேட்குறது NA' யூனியன் B'. இப்போ NA' யூனியன் B' என்ன அர்த்தம்னா, இந்த NF யூனியனில் இருந்து இந்த NA∩Bயை கழிச்சா நம்மளுக்கு கிடச்சிரும். அப்போ 500ல் இருந்து இந்த 70 கழிக்கணும். 500ல் இருந்து இந்த 70 கழிச்சோம்னா வர்ற ஆன்சர் இருக்குது இல்லைங்களா, 430. அதுதான் வந்து NA∩B தான் ஹோல்டர்ஸ். அதாவது NU - NA∩B தான் இதோட ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ வந்து 430 ஆயிரும். ஸோ இதோட 2019 கேட்ட 30 வினாக்களையும் 5 பார்ட்டாக பிரித்து கொடுத்துருக்கோம். ஏன்னா 5 பார்ட்னா சில இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 5 சமயம் பார்த்திங்கன்னா லாங் லென்த்தாக வர மாதிரி இருக்கும். ஏன்னா அதில் வந்து சில கான்செப்ட் மட்டும் சொன்னால் உங்களுக்கு பத்தாது. ஏன்னா அதுலேயே மாற்றி கேட்டாங்கன்னா நீங்கள் போடுறாப்புறதுக்காக அதில் வர மெத்தடே சேர்த்து நம்ம எக்ஸ்ட்ராவாக சொல்லியிருக்கனால கொஞ்சம் 5 பார்ட்டாக பிரிஞ்சிருச்சு. ஆனால் இந்த 5 பார்ட்டில் இந்த 30 கொஸ்டினுமே ரொம்ப 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 உங்களுக்கு ஸ்பெஷல் டெட்டுக்கு யூஸ் ஆகும், நார்மல் டெட்டுக்கு யூஸ் ஆகும். ஏன்னா இதில் எல்லா கான்செப்டும் 10th வர நிறைய கான்செப்ட் கவர் ஆகிற மாதிரி தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 2019 கொஸ்டினை தெளிவாக ரீகால் பண்ணுங்கள்.
ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.